தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் பல மடங்குகள் உயர்த்தப்பட்டதால் மின்வாரியத்தின் வருவாய் சுமார் 20,000 கோடி அதிகரித்திருக்கும் போதிலும் இன்னமும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இழப்பு தொடர்வதாக வெளியாகியுள்ள செய்தியை குறிப்பிட்டு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. சுமார் 51% அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகும் கூட மின்வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியவில்லை என்பது மின்சாரத்துறை எந்த அளவுக்கு ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறதே. அதாவது கட்டண உயர்வின் மூலம் மட்டும் 2 ஆண்டுகளில் மின்சார வாரியத்திற்கு 41,514 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்திருப்பதன் காரணமாக மின்சார வாரியம் சுமார் 32,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்க வேண்டும். ஆனால் 6,920 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது என்று கணக்கு காட்டுகிறது இந்த திராவிட மாடல். அதாவது சுமார் 39,304 கோடி ரூபாய் எங்கே சென்று மாயமானது என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து சம்பாதித்திருக்கிறார்கள் என்று அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஆடியோ ஒன்று உலா வந்தது. என்னதான் அது பொய், அது அவர் இல்லை, அது இது என்று சாக்குப்போக்கு சொன்னாலும் அந்த ஆடியோ வந்த சில நாட்களிலேயே அவரிடமிருந்த நிதித்துறை பறிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டார் பிடிஆர். இது நடந்து பல மாதங்கள் கழித்து ஏன் மீண்டும் இந்த பேச்சு என்று கேட்கிறீர்களா? காரணம் இருக்கிறது. அமலாக்கத்துறையின் ரெய்டு நடந்து வெறும் 2 நாட்களில் அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் இருந்தே திமுகவின் வயிற்றில் புளியை கரைத்து கொண்டிருக்கிறது. ஆம், டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் நிர்வாகத்தில் ஏகப்பட்ட ஊழல்களையும் முறைகேடுகளையும் செய்து திமுக போட்டிருக்கும் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல என்று புட்டு வைக்கிறது அமலாக்கத்துறை ரெய்டு. இந்த சமயத்தில் மின்சாரத்துறையில் நஷ்டக்கணக்கை எழுதி யாரை ஏமாற்ற பார்க்கிறது இந்த அரசாங்கம்? ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக எத்தனையோ ரெய்டுகளை பார்த்து கொண்டிருக்கும் இந்த அரசு வெகு விரைவில் மின்சாரத்துறை ஊழலிலும் பட்டம் வாங்கப் போகிறதா? மீண்டும் சிக்கலில் சிக்குகிறாரா அமைச்சர் செந்தில் பாலாஜி? மின்சாரத்துறையை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டதா திராவிட மாடல் என்ற கேள்விகளுக்கு 2026 மக்கள் தக்க பதிலை தரப்போகிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.